நமஸ்காரம். இன்னைக்கு 90% பொறக்கக்கூடிய குழந்தைகள் பூராமே, இந்த நட்சத்திரம் நல்லா இருக்கும், இந்த லக்னம் நல்லா இருக்கும், இந்த டைம்ல குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம்னாக்க, குழந்தை வந்து இந்த லக்னத்துல இருக்கும், இந்த நட்சத்திரத்துல வரும் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனா, அந்த குழந்தையோட உண்மையான ஜனன நேரம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த தேதியிலருந்து இந்த தேதிக்குள்ள குழந்தை பிரசவம் ஆயிடும் அப்டின்ட்டு. அதுவும் இன்னைக்கு டாக்டர் சொல்றதில்ல. இந்த டைம்லருந்து இந்த டைம் வரைக்கும் நான் ஃப்ரீயா இருக்கிறேன். அந்த டைம்ல நீங்க வந்து பண்ணிக்க முடியுமா? அப்டின்ற மாரி தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் கேட்குறாங்க. பட் ஆனா அந்த குழந்தையோட ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஜனன நேரம் இருக்கு இல்லைங்களா? அந்த நேரம் மட்டும் தான் அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஜாதகம் தான் அந்த குழந்தைக்கு வேலை செய்யும். நம்மளா ஆப்பரேட் பண்ணி எடுக்கிற அந்த டைம்ல எழுதுன ஜாதகம் வந்து அதுக்கு கம்பேரிசனா வரவே வராது. நம்ம பார்க்கறதுக்கும், அதுக்கு சொல்ற பலாபலன்களும், அந்த குழந்தையோட பாவகமும் நெறைய மாற்றம் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு சிலருக்கு வந்து சில ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது சரியா எடுபடாததுக்கு காரணம். ஏன்னா, அந்த குழந்தையோட உண்மையான ஜனன ஜாதகம் வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பலம் வந்து நம்ம எடுத்த டைம்ல இருக்கக்கூடிய பலம் வராது. இப்ப நம்ம எடுத்த டைம்ல இருக்கிறது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தையோட உண்மையான ஜனனம்ன்றது 2 நாளைக்கு அப்புறமா தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில அந்த 2 நாளைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லக்னம், நட்சத்திரம் இதுதான் அந்த குழந்தைக்கு வேலை செய்யும். அதனால இந்த நட்சத்திரத்தில பொறக்கிறோன்றத நம்ம தீர்மானிச்சு வர்றது கிடையாது. இந்த ராசியில இது எல்லாமே தீர்மானிக்கிறது பிரம்மாவாலயும், தெய்வங்களாலயும். அப்படின்ற பட்சத்தில அவர் முன்னாடியே போய் நான் நின்னுகிட்டு, என்னோட கோத்திரம் இது, என்னோட நட்சத்திரம் இது, இன்னார் வந்திருக்கிறேன். இந்த பேர வைக்கிறோன்றதை நமக்கு தீர்மானிச்சு நம்மளோட அறிவுக்கு புகுத்துறதும் தெய்வங்கள் தான். பேர் வைக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அது சம்மந்தமில்லாத பேர். அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒண்ணு குலதெய்வத்தோட பேரா இருக்கும், இல்ல தெய்வங்களோட பேரா இருக்கும். இல்ல வீட்ல இருக்கக்கூடிய மூதாதையர்களோட பேரா இருக்கும். தாத்தா, பாட்டா அவங்களோட பேர் சம்மந்தப்பட்டது வைப்பாங்க. அப்போ வந்து அந்த தலைமுறையில அடுத்த 3வது தலைமுறை யாருன்றது நமக்கு தெரியும். பெருசா பேரனுக்கு வச்சிருக்கிறாங்க, கொள்ளு பேரனுக்கு வச்சிருக்கிறான்றது நமக்கு ஓரளவுக்கு அனுகூல்யமா தெரியும். அப்ப தாத்தாவோட பேர் இதுதான், பாட்டாவோட பேர் இதுதான்றது தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில அந்த தெய்வங்கள்ட்ட வந்து நம்ம போயிட்டு இத சொல்லி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட பிரார்த்தனைகள் ரொம்ப முக்கியமா இருக்கணும். தெய்வத்துக்கிட்ட போம்போது அனாவசியமான பேச்சுக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அனாவசியமான பேச்சுக்கள் அங்க இருக்கவே கூடாது. ஏன்னா, எல்லா கோவில்கள்லயும் அந்த பிராண பிரதிஷ்டை பண்றப்ப இருக்கக்கூடிய அந்த ஹோம விஷயங்கள், மந்திரங்கள் இது எல்லாமே தேவர்கள் கேட்டு இறங்கி வந்து அந்த இடத்துல இருப்பாங்களாம். அந்த தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம கண்டத பேசணும் அப்படின்னாக்கா, அது சதாஸ்துன்ருவாங்க. நம்ம நல்லது சொன்னோம், தப்பிச்சோம். கெட்டது ஏதாவது சொல்லும்போது சதாஸ்துன்னு அங்க வாங்கினோம்னாக்க, சதாஸ்துன்னா அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். வாங்கினோம் அப்படின்னாக்கா, அது அப்படியே நடக்குன்றது ஏன்னா ஒரு மனுஷன் சொல்லியே சில விஷயங்கள் நடக்குதுன்ற பட்சத்தில, தேவர்கள் எல்லாம் சொல்லும்போது யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா நம்ம? அதனால தான் கோவில்கள்ல போம்போது நம்ம பிரார்த்தனைகள் பலமானதா இருக்கணும். தெய்வத்த நம்பி மட்டும் தான் நான் இங்க வந்திருக்கிறேன்ற அந்த எண்ணம் முதல்ல வரணும். ஏன்னா நம்மளோட எண்ண அலைகள பிரதிபலிக்கக்கூடிய தன்மை தெய்வங்களுக்கும், அங்க இருக்கக்கூடிய தேவர்களுக்கும், தேவதைகளுக்கும் உண்டு. எண்ண அலைகள் சரியா வேலை செஞ்சுகிட்டு இருந்ததுனால் மட்டும் தான் அந்த வேலைகள் வந்து நமக்கு சரியானபடி நடக்கும். இல்லாத பட்சத்தில நம்ம எத்தன நாள் ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த வேலைகள்ல தடைகள் தான் உண்டாகும். காரணம் நம்மளோட எண்ண அலைகள் வந்து மாறியிருக்கு. இதில அனுபவிச்சவங்க நெறைய பேர். இது வந்து நம்ம சும்மா வாய் வார்த்தைகளுக்காக சொல்றோன்றது கிடையாது. ஒரு ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு போறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவா இருக்கிறது குலதெய்வங்கள். குலதெய்வத்துக்கு அவ்வளவு பலம் உண்டு. ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சமாச்சாரம் என்னன்னாக்க, நெறைய பேருக்கு குலதெய்வம் இதுதான்றது இன்னும் தெரியல. ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. நாங்க அங்க போயிருந்தோம். அந்த சுவாமி தான் சொல்றாங்க. இந்த சாமி இன்னும் அத கன்ஃபார்ம் பண்ணியே அவங்களால சொல்ல முடியல. இவங்க இந்த மாரி சொல்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஏஜ்டு பீப்பிள். அவங்களுக்கெல்லாம் இந்த எதிர்பார்ப்போ, தடைகளோ இல்லாம வந்தாங்க அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. அதாவது குலதெய்வம் அப்படின்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 தலைமுறை வரலும் நம்மள காக்கும். 4வது தலைமுறை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது. இது சாஸ்திரம் சொல்லி இருக்கிற விஷயம். அதே மாரி பித்ருக்கள் வந்து ஒரு தலைமுறை காப்பாங்க. பித்ருக்கள் அப்படின்றது நம்மளோட இறந்த மூதாதையர்கள். பித்ருக்கள வழிபடாம நீங்க தெய்வங்கள மட்டும் வழிபடுறீங்க அப்படின்னாக்கா, அதிலயும் நம்ம நெறைய மைனஸ தான் எதிர்பார்ப்போம். கிரகங்களுக்கு அவ்வளவு பலம் உண்டு. அதை விட டபுள் மடங்கு பலம் பித்ருக்களுக்கு உண்டு. தெய்வங்கள் குடுக்க நினைக்கிறத பித்ருக்களால ஈஸியா தடுக்க முடியும். கிரகங்கள் குடுக்க நினைக்கிறத தெய்வங்களால தடுக்க முடியாது. இந்த கிரகங்களும், தெய்வங்களும் அப்படின்ற விஷயத்த அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நமஸ்காரம்.